இன்றைய போராட்டத்திலே இவ்வளவு பிரச்சனை இருக்கத்தக்கதாக இந்த கடத்தொழில அமைச்சர் இந்த அரசாங்க உதவி இதா இருந்தவர் இன்றைக்கு ஏன் கடத்தொழில் அமைச்சர் இன்றைக்கு வரவில்லை இந்த மீனவன் பிரச்சனை பாக்குறதுக்கு தரையில ஓடுற வெள்ளத்துக்கு அமைச்சர் ஓடி சோட நிக்கிறார் அமைச்சர் இன்றைக்கு நாங்கள் தீவிரம் வடமாகாணத்தில் இருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் பெரிய ஆர்ப்பாட்டம் 4 நாளுக்கு முன்னுக்கே தெரியும். ஆனா இன்றைக்கு இந்த கடத்தொழில் அமைச்சர் ஏன் எங்கள்கிட்ட பதில் சொல்லவில்லை? எங்களுக்கு எல்லென்று தீர்வு தெரிவினோம். நாங்கள் உண்மையிலேயே இந்த தீர்வு சரியான முறையில் தராவிட்டால் நாங்கள் வடமாகாணத்தில் இருக்கின்ற கடத்தொழிலாளிகளும் தீவக மீனவர்களும் எங்களுக்கு இந்திய நிறுவப்படையை பிடிப்பதற்கு எங்களுக்கு ஆயுதம் தேவையில்லை. நாங்கள் 30 வருட காலமாக யுத்தத்திலே ஆயுதம் ஏந்தி போராடிய தமிழர். இதை எல்லாருக்கும் தெளிவா நாங்கள் சொல்லுகிறோம். இந்த இந்திய நிறுவப்படையை பிடிப்பதற்கு எங்களுக்கு ஒரு நிமிடம் கூட போதும். இந்த ராணுவத்திட்ட கேட்க சொல்லுகிறார்கள் எங்களுக்கு ஓடர் இல்லை, எங்களுக்கு பிடிச்சா போட்டு முட்டுப்பட்டுரும். அப்ப எங்கட போட்டு உடைஞ்சு போய் நாங்க வாழ்வாரத்தை இழந்து போனா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? எத்தனை அமைச்சர்கிட்ட போய் கிடைக்கிறோம், எல்லாம் வேடிக்கை பாய்க்கிறோம். அரிசி சாமான் சீனி நாங்க வேணுமா? மீனவர் நாங்க தாரோம் அரசாங்கத்துக்கு. எங்களுக்கு ஒரு வரிப்பணம் இல்ல, 10 வரிப்பணம் நீங்க பட்டீங்க. நாங்க மீனவர் நாங்க தாரோம். இந்த போராட்டத்திலே அரசியல் உள்நோக்கத்திலே மீனவரை அரசியல் பண்றாங்க. இந்த அரசியலுக்கு இடம் கொடுக்க கூடாது.